இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சின்ன வெங்காய புளிக்குழம்பு தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். செய்யலாமா? இப்போ ஒரு மண் கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பாதி வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பாதி வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 300 கிராம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை மசாலாவில் 10 செகண்ட் வதக்கி விட்டு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 தேங்காயை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு திக்காக பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தேங்காய் பாலும் சின்ன வெங்காயம் வச்சு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி.